என்னடா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் சம்மந்தமே இல்லாமல் என்னமோ டாபிக் கொடுத்துருக்கேன்னு பார்க்கிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னன்னு தெரியும். நீங்கள் டெய்லி பண்ணக்கூடிய ட்ரேடில் ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து பாருங்கள், அது உங்களுக்கு கேம் சேஞ்சர் மாதிரி இருக்கும். நானும் எப்போதும் பண்ணுற மாதிரி ட்ரேட் பண்ணுறேன், ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, திரும்ப திரும்ப லாஸ் தான் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ தப்பு இருக்கலாம். லாஸ் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அது மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து கூட நீங்கள் லாஸ் ஆகலாம். உங்களோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருந்து அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால கூட லாஸ் ஆகலாம். எதுவாக வேணால் இருக்கட்டும், நீங்கள் கண்டினியூஸ் லாஸ் ஆகும்போது அதிலிருந்து ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து தேர்ட் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க அப்படின்னா என்ன ரீசன்னால் லாஸ் ஆகிறோம் அப்படிங்கிறது புரிய வரும். இதுதான் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா என்னென்ன தப்பு இருக்குது, என்ன கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் மீறி நீங்கள் எடுத்துருக்கிற ட்ரேடில் உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஈகோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தப்பு நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தென் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணுங்கள். மார்க்கெட் எங்கேயுமே போக போகிறது இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்கள்.